பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானிய பயிற்றுவித்தல், சுய பயிற்றுவித்தலுக்கான வழிகாட்டல் என்ற இந்த தலைப்பு நாங்கள் இந்த வகுப்போடு பெரும்பாலும் முடிச்சுட்டு அடுத்த வகுப்பில் நாங்கள் சுயமாக நீங்கள் எப்படி இயங்கலாம்னு மட்டும் ஒரு பாடம் ஒன்று நடத்துவோம். இதோட முடிச்சுட்டு அதாவது சுயமாக எப்படி இயங்குற என்றதை ஒரு பாடமாக அடுத்த வகுப்பில் நடத்துவோம். ஆனால் இந்த பாட ஒழுங்குல இருக்கிற இந்த ஒரு ஒழுங்கு இன்றையோட பெரும்பாலும் முடிப்போம். இல்லை மிஞ்சி முதலியா சில நேரம் மிஞ்சினா அதை நாங்கள் வாரமுறை பார்ப்போம். அதாவது உங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்கு என்னென்ன வேலை செய்யலாம்னு ஒரு பாடம் முடிக்கும். ஒரு பாடம் தானே அது, அதோட எல்லாம் முடியும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு இன்னொரு தலைப்பை பற்றி யோசிப்போம். ஹைரன், இப்போ நாங்கள் இன்றைக்குள்ள தலைப்புக்கு வருவோம். பாருங்கள், கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட நற்செயல்களும் ஈமானின் வளர்ச்சி. அதாவது உடலோடு தொடர்புபட்ட நற்செயல்கள். இப்போ தொழுகைக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ்ஜி இருக்குது. இதெல்லாம் உடல் தோற்றம் ஒன்றிக்கான வெளியில் உடல் தோற்றம், உடலால் கஷ்டப்படுற எல்லாம் மீக்கி. இப்போ நோம்புண்டு எடுத்துக்கொண்டால் நல்லா உடலை வருத்துற ஒன்று ஈக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜில் போனாலும் உடல் வருத்துற ஒரு செயற்பாடுகள் ஈக்கி. அதே நேரத்தில் உள்ளத்தோடையும் சம்மந்தம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வெளித்தோற்றமான உடல் தான். அப்போ அப்படியான நற்செயல்களும் வணக்க வழிபாடு ஆய்க்கையிலும் வேறு விஷயங்களாக இருக்கோ மேலும். இப்போ பிஸ்னஸ் செய்கிறது, படிப்பிக்கிறது, அதெல்லாம் உடலோடு சம்பந்தப்பட்ட நற்செயல்கள். அந்த நற்செயல்களுக்கும் ஈமான் உள்ளத்தோடு மட்டும்தானே சம்பந்தம். மொத்தருக்கும் ஈமானை பார்க்கல, அல்லாவுக்கு தான். ஒவ்வொரு மனுஷன் ஈமானும் ஈக்குதா இல்லையா தரம் எல்லாம் அல்லாவுக்கு தான் விளக்கும். அந்த ஈமாண்ட உள்ளத்தில் இருக்கிற ஈமாண்ட வளர்ச்சிக்கும் வெளியில் இருக்கிற உடலால் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கும் தொடர்பு இருக்குதா என்றதான், எப்படி அதில் பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதுதான் இந்த பாடம். அப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் சொல்கிறேன் இதுதான், இதைத்தான் நான் இப்போ சொன்னேன். இந்த முதலாவது போது உளச்செயல்கள், ஈமான், உடல் சம்பந்தப்படும் நற்செயல்கள். உளச்செயல்களை பற்றி நாங்கள் நேரத்தோடு பார்த்துட்டோம். ஞாபகம் தானே? உளச்செயல்கள்னு சொன்னால் உளச்செயல்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுங்களேன். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள், அது வெளியில் பார்க்கல, உடம்புல விளங்காது. அப்படியான நற்செயல்கள் என்னது? உதாரணமா அல்லாவ அது நாவால வாரு உள்ளத்தோட மட்டும் சம்மந்தப்படும், வெளியில் பார்க்கலாம். பார்த்தது நேரத்தோட பார்த்தது இறை சிந்தனை, அது வெளியில் விளங்காது. ரைட். வேற அது நல்லா தெரியும் உங்களுக்கு. கேட்டோன்னா குழம்புது. அல்லாவை பற்றிய பயம் அது விளங்காது தானே, வெளில விளங்காது. உண்டு உடம்புல ஒன்றும் விளங்காது. அது ஒரு ஆள் தொழுகிறது பார்த்து நல்லா பயந்து தான் தொழுகிறான்னு சொல்லல எங்களுக்கு. எப்படித்தான் தொழுதான். சில நேரம் முகஸ்துதிக்கா தொழிலும், சில நேரங்கள் அவர் இயல்பாய்க்கலும். வெளித்தோற்றத்தில் அதை பிடிக்கல. அல் ஹவுஃபு மீன் அல்லாவுக்கு பயப்படுதல், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல், தவக்குல் அல்லாஹ் வெளியில் விளங்காது. அப்படித்தானே? அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல் வெளியில் விளங்காது. வெளித்தோற்றத்திலேருந்து இவர் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறான்னு உறுதிப்படுத்தி ஒரு நாளும் சொல்லலாம். அப்படி சொல்லுங்களேன். அதைத்தான் நாங்கள் உளச்செயல்கள்னு சொல்கிறோம். அதான் உளச்செயல். முந்தி சொன்னது நேரத்தோட உடல் செயல்கள் நான் இப்போ சொன்னது. இந்த ரெண்டுக்கும் ஈமானுக்கும் தொடர்பு தான் நாங்கள் சொல்ல வரோம். அடுத்தது பாருங்க, இந்த உளச்செயல்கள் ஈமான், உளச்செயல்கள் ஈமான் சரிதானே? இப்போ சொன்ன இந்த உளச்செயல்களும் ஈமான், இந்த பாதி நெருங்கின தொடர்பு கொண்ட இப்போ நான் சொன்னதிலிருந்து எங்களுக்கு குழப்பம். வெளியில் அடுத்தவனுக்கு தெரியாட்டியும், பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு அது விளங்காட்டியும், எங்களுக்கு அந்த உளச்செயல்களுக்கும் ஈமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, அது கூட குறையிலும் என்று தெளிவாக விளங்கும். இப்போ நாங்கள் வச்சுக்கணும். அடுத்தது ஒன்று இது பாருங்க, உடல் சம்பந்தப்படும் செயல்கள் இல்லைன்னு வச்சு. இந்த கோடிட்டு இந்த என்ன கருத்துன்னா தொடர்பு பாடல். இது இங்கால் இல்லை. உடல் சம்பந்தப்பட்ட நற்செயல்கள் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். இது மட்டும்தான் ஐக்கின்னு வச்சுக்கொள்வோம். உளச்செயல்கள் மட்டும்தான் ஐக்கி. அல்லாஹ் பயப்படுறது, அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறது, இந்த மாதிரி இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள் இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இது இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். உடல் சம்பந்தப்படும் நற்செயல்கள் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். இது இல்லாமல் ஆகினா ஈமான் ஒடுங்கும், படிப்படியாக உள்ளத்திலேருந்து ஒடுங்கும். கருத்து விளங்கான்னு சொல்லுங்களேன். அதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம்.
இப்போ வழங்கு தானே. இப்போ என்ன சொல்ல வரோம்டா, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன தலைப்பு என்னென்னா, உடல் சம்பந்தப்பட்ட நற்செயல்களும் ஈமானில் வளர்ச்சி தானே. அப்போ நாங்கள் அதில் சொல்கிறோம் என்னென்னா, உடல் சம்பந்தப்பட்ட நற்செயல்கள் இல்லாமல் இந்த உள செயல்கள் மட்டும் இருந்தால் ஈமான் வளராது, படிப்படியாக ஒடுங்கும் உள்ளத்தில். அது சரியா? அது எப்படின்னு இப்போ சொல்லுங்க. 5 பேர் தான் இருக்கிறீங்க, அடுத்தாக்களை காணும். வருமாட்டு நீங்கள் பேசுங்க. அது மட்டும் இருந்து நாங்கள் இதை அச்சம் இந்த தொலாட்டி அந்த செயல்ற காட்டாட்டி அது ஒரு நாள் போக்கில் வழி. ஓ, தொலாட்டின்னா உடல் செயல் இல்லாட்டி அந்த ஒழுங்க தொடங்கிடும். கடுமையான விஷயம். நீங்கள் இப்படி இருக்க வேணும், அதுக்கு பாவம் வரும். அப்படி இருக்காங்க பாவம் இல்லை. அந்த நான் சொல்கிறேன், அந்த செயல் இல்லாட்டி இப்படி உள்ளத்தில் ஒடுங்குமா அதான் சொல்ல வார். அல்லாஹ் பற்றிய பயம் குறைஞ்சி போகும். குறைஞ்சி போகணும் சொல்ல வார. அல்லாஹ் பற்றிய பயம் குறைஞ்சி போகும், தவக்கல் இல்லாமல் போகும், அல்லாஹ் மீது அன்பு வைத்தல் இல்லாமல் போகும். அப்படியா அதான் நீங்கள் சொல்கிறேன். அதுக்கு தானே தொழுகை இல்லாமல் போனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, அல்லது அது மாதிரியான செயல்கள் இல்லாமல் போனால் உள்ளத்தில் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லிடுமா? தக்குவா இல்லாட்டி அல்ல, தக்குவா உள்ள செயல். ஓ, அது ஈக்குதுன்னா நீங்கள் எடுக்கிற உட செயல்கள் ஈக்குது. வரலன்னு வச்சுக்கொள்வோமே, அதான் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி குறையும்? அதுதான் நீங்கள் சொல்லணும். எப்படி குறையும்? அது சரி, செயலில் வெளிப்பாடணும். அது சரி, வெளிப்படலைன்னு வச்சுக்கொண்டா குறையும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லுங்க. தென்படலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தென்படணும். அது சரி, அதை ஒத்துக்கொண்டோம், எல்லோரும் ஒத்துக்கொண்டோம். செயலில் வராட்டி பாவம்லாம் அது ஸ்லீக்கி, அதெல்லாம் சரி. சரியா? உதாரணமாக ஒரு ஆள் தொழுகிறான்னு வைங்களேன், தொழுக மோஸ்துதிக்குன்னு வச்சுக்கொள்வோம். மோஸ்துதி தொழுகிறார், சரியா? இப்போ நீ அந்த செயலில் வெளிப்பாட்டு வேறு இல்லையா? இல்லையா? இப்போ நாங்கள் சொல்கிறதுண்டா செயல் இல்லை. இப்போ இவர்கிட்ட நல்லா வெளிப்பாடல, மோசமாக வெளிப்பாடலன்னு வச்சுக்கொண்டா இந்த ஈமான் ஒடுங்குகிறது. நீங்கள் இப்படி வச்சுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் விளங்கி கொள்ளணும்டா, செயல்னா உடனே வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லப்படா, எல்லாத்தையும் சொல்லணும். ஒரு ஆள் டீச்சிங் செய்கிறாரு, பிஸ்னஸ் செய்கிறாரு, டாக்டர் ஆகிக்காரு, லோயர் ஆகிக்காரு, இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். சும்மா அந்த ஒரே இந்த வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் சுற்றி வந்தால் எங்களுக்கு அந்த கருத்தெளிவு இல்லைன்னு கருத்து. நாங்கள் சொல்கிற உடல் செயல்கள்னால் எல்லாம் வணக்கம் தானே, முழுக்க எல்லாம் வணக்கம். அப்படித்தானே நாங்கள் படிச்சுக்கிறோம். எல்லாம் வணக்கம். வீட்டு வேலை செய்கிறோம், வீட்டை கூட்டுறோம், சோறு ஆக்குறோம், இதெல்லாம் இந்த நற்செயல்கள். அதுக்கு ஒன்றே ஒன்று தேவை, அந்த நற்செயல் ஈமான் ஒன்று, இந்த நீயத்தொண்டு தேவை. எந்த நற்செயலாயிரும். சாப்பிட்றதும் நற்செயலாகும். இப்போ ஒரு ஆள் சாப்பிடும்போது அல்லாஹ் நினைவு கொண்டு பிஸ்மில்லா சொன்னால் நற்செயலாயிரும். இப்போ அந்த நினைவு வரணும். பிஸ்மில்லா சொல்லாட்டி கூட, பிஸ்மில் சொல்கிறது சுன்னத்து தானே, சொல்லாட்டி கூட அந்த சாப்பிட்ற நேரம் அல்லாவுக்காக இதை நான் செய்கிறேன் அந்த நினைவு வந்தால் வணக்கமாகும். அப்படித்தான் நீங்கள் படிச்சிடும். நாங்கள் அப்படியே இல்லையா? டாக்டர் யோசிக்கார் இல்லை போல. அதாவது அதெல்லாம் வாழ்க்கையே வணக்கம்னு படிச்சுக்கிறோம். அப்படித்தானே? ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன்லாம் சொல்லி படிச்சுக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த இதை மட்டும் எடுக்கா, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, அதெல்லாம் வெளிப்பாடு செய்யலாம், சந்தேகம் இல்லை. அதோட மற்ற முழு வாழ்க்கையில் மீக்கிற எல்லா செயலையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ சொல்லுங்களேன். அதாவது டாக்டர் வந்தாலும் திருப்பி சொல்ல வருவது கேள்வி. உள செயல்கள் ஈமான் உடல் சம்பந்தப்படும் செயல்கள், உடல் சம்பந்தப்படும் செயல்களும் உள செயல்களும் சேர்ந்து ஈமான் இயக்கணும். அப்படித்தான் நாங்கள் நேரத்தோடு பார்த்தோம். அது இப்போ என்ன சொல்ல வரேன்டா, ஒரு ஆள்கிட்ட உள செயல்கள் ஈக்குது அப்படின்னா அல்லாஹ்வின் மீது பயம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தல், அந்த உள செயல்கள்லாம் ஈக்கி. இது இல்லைன்னு வச்சுக்கொள்கிறோம். நாங்கள் உடல் சம்பந்தப்படும் நற்செயல்கள் இல்லை அவர்கிட்ட, இல்லாட்டி ஈமான் குறை ஒடுங்கும். அப்படியா? ஏன் அது என்றதான் இப்போ கேள்வி. ஒரு மாதிரி சொல்லி நீக்கிறாங்க அங்காளிஞ்சால. மேலே நாங்கள் சும்மா பொதுவாக சொன்னது, அதாவது ஈமானோட 2 மீக்கணும் அப்படின்னு சொன்னது. இவர் இந்த லொஜிக்கில் வராரு. அப்படி இல்லை, அது எப்படின்னு சொல்லணும். நாங்கள் கேட்குறோம் அது எப்படி என்று சொல்லணும்.
நான் இது இல்லாட்டி குறையும் சும்மா ஆட்டோமேட்டிக்காக விளங்குது, அப்படி லாஜிக்கலி சொல்லவே இல்லை. நான் சொல்கிறேன்டா இது இல்லாட்டி இது குறையும்ன்றதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எப்படி காட்டுவீங்க? இதை கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவீங்க. இந்த உளச்செயல் இல்லாட்டி ஈமானே குழப்பம்ன்றது நல்ல தெளிவு, எல்லாருக்கும் தெரியும். அது அல்லாஹ் மீது பயம் இல்லை, அன்பு இல்லை, அல்லாஹ் மீது தவக்குல் இல்லாட்டி ஆள் ஈமானே குழப்பம்னு விளங்கிடும். அது தெளிவு இல்லையா? அதான் நாங்கள் கேட்கலன்னா அது சும்மா டக்குன்னு சொல்லிடுவீங்க உடனே. அதே மாதிரியா இதுவும்? அது எப்படி அது என்று தான் கேட்குறேன். விளங்குதான கேள்வி? ரைட். அதான் இந்த இந்த ஆசிரியர் இந்த 3 கேள்விக்குரியம் போட்டால் அது இந்த மாதிரி குழப்பமும் நீக்கிண்டு ஒரு கேள்விக்குரியோட நிப்பாட்டாம் குழப்பம் தானையா? வெளிப்பாடு அது சரி. அது எப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் அது அது சரி. அது எப்படின்னா நீங்கள் சொல்லணும். இப்போ அப்படி சொல்லவே இல்லை. ஒரு தாவரம் மட்டும் வளர்றா தண்ணி ஊற்றணுமா சார்? இப்போ நாங்கள் அதுக்கு ஊற்றணும்னு நினைச்சதுக்கு இப்போ தண்ணியை ஊற்றணும். தாவரம் தண்ணி ஊற்றி வளர்கிற மாதிரி உடல் செயல்களால் எப்படி ஈமான் வளருன்னு சொல்ல, எப்படி ஈமான் வளருன்னு சொல்ல. உங்களுக்கு தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுற எல்லாருக்கும் டக்குன்னு விளங்கிடும். இதுதான் முதலாவது ஒன்று செய்யறது உள்ளத்தால வாரது, அதுக்கு 2வது கட்டம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து உடலால் அது பிரதிபலிக்கிறது. ரெண்டும் சேர்ந்த தான் உண்மையிலேயும் ஈமான் மிக குறைஞ்ச தலைமைக்கும் உள்ளத்தால நினைக்கிறது. எப்படி உள்ளத்தால வாரது ஒரு ஸ்டேஜாக நாங்கள் பார்க்கலாம். சரி, 1வது கட்டம் வந்து உள்ளத்தால நினைக்கிறது, 2வது பகுதி வந்து அது உடலால் அது வெளிப்படுறது. ஈமான் இந்த மாதிரி கூட சில இப்போ ரசூல்லா ஒரு சில நீங்கள் ஒரு செயலை கண்டால், ஒரு பிள்ளையான ஒரு செய்தி நடக்கிறத கண்டால் நீங்கள் முதலாவது நீங்கள் அதை கையால் தடுங்கோ, இல்லாட்டி செய்யுங்க. அதுக்கு குறைஞ்ச தரம் வந்து வாயால் தருங்கோ, இல்லாட்டி உள்ளத்தாலாவது நினைங்கோ. அது ஈமான் மிக குறைஞ்ச தரம். சில ஒரு பிள்ளையான ஒரு செயலை கண்டால் ஒன்று கையால் தருங்கோ, இல்லைன்னு சொன்னால் அது வாயால் தருங்கோ, இல்லாட்டி சொன்னால் உள்ளத்தாலாவது நினைங்கோ. அது குறைஞ்ச தரம். இப்போ ஒருத்தர் ஈமான் அளவு குறைச்சலாக்கி சொல்லிதான் சார் கொள்ளத்தான் போகணும். நான் ஒரு கேளாம் சரி சுபத்து பள்ளிக்கு டைம் துரத்தா போகணும் எண்ணம் வரும். அங்கே உடலால் வாரது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும். ரெண்டும் சேர்ந்ததான் அந்த ஈமான் உயர்ந்து தரத்தை காட்டும். பொதுவான அது சரி, அது பொதுவாக அபிப்பிராயம். இப்போ சொல்கிறேன்டா இது இல்லைன்னு வச்சுக்கொள்வோமே. இல்லாட்டி இப்போ உதாரணமாக ஒரு ஆள் எனக்கு ஈமானிக்குது சொல்கிறார். எப்படின்னா நான் அல்லாஹ் பாய்ப்புடுறேன், அல்லாத பொறுப்பு சாட்டி தான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறார். வெளிப்பாட செயல்கள் ஆள்கிட்ட இல்லை. இல்லாட்டி நாங்கள் சும்மா ஆட்டோமேட்டிக்காக சும்மா சொல்லுவோம் என்னண்டா இவர் இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிப்பாடையில் செயல் வரணுமே, வருது இல்லையே, அப்போ ஒரு குற்றவாளின்னு சொல்லுவோம். அவர் ஈமான் குறையும், அந்த செயல் வெளிப்பாடு செயல் இல்லாட்டி ஈமானும் குறையும் நான் நீங்கள் சொல்ல வரேன். அது இல்லாட்டி ஈமானில் ஒரு தாக்கம் உண்டிக்கு, அந்த செயல் இருந்தால் ஈமானில் ஒரு தாக்கம் உண்டிக்கு ஈமான் கூடும் அந்த செயலால். அந்த செயலால் இப்போ உதாரணமாக ஒரு பிஸ்னஸ்காரர் தொழுகையில் முடுங்கல, அது எங்களுக்கு சரியான தெளிவான விஷயம் தானே. நாங்கள் ஒரு பிஸ்னஸ்காரர், ஒரு டாக்டர் உண்டு, ஒரு லோயர் உண்டு, ஒரு டீச்சர் உண்டு, அல்லது வீட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம். வீட்டை கூட்டுறேன்னு வைங்களேன், நான் வீட்டை கூட்டுறேன். இது ஒரு நற்செயல்னா நற்செயல் உண்மையில் வீட்டை கூட்டுறது. ஏன்னா துப்புரவாரிங்க ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பாதி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் ஹதீஸ். அப்போ எனவே நான் அதை கவனத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் துப்புரவாய்க்கோன்னு சொல்லிக்கிறாங்க. எனவே யாரெல்லாம் நான் அந்த வீட்டை கூட்டுறேன்னு சொல்லி போட்டு அந்த மனநிலையோட கூட்டினா இப்போ என்ன அது ஒரு நற்செயல். அந்த நற்செயல் இல்லைன்னு வச்சுக்கொள்வோமே, அப்போ ஈமான் உடை என்று தான் இங்கே சொல்கிறேன். ஈமான் குறை. அதனால் என்றா நீங்கள் சொல்கிறேன் சரியா? சரி, பங்காள பார்ப்பேன் நாங்கள் அதுக்கு விடைக்கு தாண்டு இதை பார்த்தா அது விளங்குமா முனுக்கா? இதை பார்த்துட்டு சொல்லுங்களேன் எப்படி அந்த கருத்து விளங்க மாட்டேன். இப்போ சும்மா இப்படி ஒரு கேள்வி எழுப்பினா இதுக்கு முன்னால் இது லீக்கட்டும். இப்போ மனிதன் செயல்கள் இல்லாமல் மனுஷன் நீ கேளுமா? நீ கேள தானே, என்னையானு செய்வான் கண்டிப்பாக. செயலே இல்லாத மனுஷன் ஒன்று இல்லை. சாப்பிட அமைக்கிற, குடிக்க அமைக்கிற, பிஸ்னஸ் செய்ய அமைக்கிற, லோயராக அங்கே கோர்ட்டில் போய் பேச அமைக்கிற, டீச்சராக ஸ்கூலில் பாடம் எடுக்க அமைக்கிற, இப்படி ஒன்றுமே இல்லாமல் டிம்லி இருக்கிற மனுஷன் ஒன்று உலகத்தில் இல்லை. உண்மைதானே? ஓ, அப்படி ஒரு மனுஷன் ஒன்று உலகத்தில் இல்லை. சரி, இப்போ இந்த செயல்கள் அப்போ கட்டாயம் மனுஷன்ட்ட செயல்கள் ஈக்கும்.
இந்த செயல் என்ன செய்யலாம்டா இந்த மாதிரி 2 மாதிரி கேள் ஒன்றும் இல்லை அவர் செய்கிற மட்டும் அவர் நீயத்து ஒன்றும் இல்லை நீயத்தை எடுத்தண்டா பிஸ்னஸ் செஞ்சால் கொஞ்சம் சம்பாதிக்கலும் புள்ளால காப்பாற்றலும் அவ்வளோதான். இப்படி ஒரு ஆள் படிப்பிச்சு கொடுக்குறேன்னு அப்போ அவனுக்கு சம்பளம் ஒன்று கிடைக்கும் புள்ளாலும் நல்லா வருவாங்க அவ்வளோதான் அவர் எண்ணம். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இது ஒரு குரு. இந்த செயல்களில் எண்ணம் எப்படின்னா சாதாரண எண்ணம் சாதாரணமான எண்ணம். இன்னொரு ஆள் எப்படின்னா அந்த எண்ணத்தோட இறை ஞாபகத்தை கலந்து கொள்கிறார். இப்போ உதாரணமாக ஒரு டீச்சர்னு வைங்களே அந்த டீச்சர் வந்து இதை மட்டும் சொல்லலை நான் எனக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது எனவே நான் டீச்சிங் செய்வோம் களவடிக்கக்கூடாது டீச்சிங் செய்யணும் அப்படி முஸ்லீம் அல்லாதாக்கள் மீக்கே நிறைய பேர் அவங்கள்ட்ட அல்லாவுடைய அச்சம் அப்படின்றலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவர் இந்த யோசிக்காரு நான் படித்து கொடுத்தா பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்போ எக்ஸாமில் பாஸ் ஆவாங்க சமூகத்துக்கு ஒரு பயனாய்க்கும் இதான் அவர் அவ்வளோதான் அவர் எண்ணம். இது முஸ்லீம் ஆக்கள் டைமிக்கும் முஸ்லீம் அல்லாதாக்கள் டைமிக்கும் அது சிங்களாக்கள் ஆகிக்கும் தமிழ் ஆக்கள் ஆகிக்கும் யாராமிக்கும் எல்லாருக்கும் இது ஈக்கும். நல்ல டீச்சர் ஒரு ஆள்கிட்ட கண்டிப்பாக இது ஈக்கும் டாக்டர் ஒரு ஆள்கிட்ட ஈக்கும் லோயர் ஒரு ஆள்கிட்ட ஈக்கும் அவங்களோட தொழிலை அந்த சொல்கிறேன் தூய்மையாக செய்கிறது ஜெனுவினாக செய்கிறது அது எல்லார்ட்டையுமே ஈக்கும். அதுதான் இந்த ஆள் சரியா. இவர் எப்படின்னா அதோட சேர்த்து இப்படி சொல்லிக்கொள்கிறார் யாரெல்லாம் நான் உனக்காகத்தான் இதை செய்கிறேன் பிள்ளைகள் பாஸ் ஆகாது 2வது விஷயம் அது அவங்களோட திறமைக்கேற்ப பாஸ் ஆகும் போயிடலாம். இது எனக்கு முதலாவது விஷயம் அல்ல அது விஷயம்தான் முதலாவது விஷயம் நான் உனக்காக அவனை படிப்பிக்கிறேன் எனவே நீ என்ன அவதானிச்சு கொண்டிருக்கிற அதனால் நான் சரியாக படிப்பிக்கணும் சிலபஸை முடிக்கணும் பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் இது எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு அவர் படிப்பிக்கார். இது 2வது ஆள். சரிதானே. நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா ஒரு முஸ்லீம் ஒன்று இந்த எண்ணத்தோடு இருந்தால் அவர் ஈமான் ஒடுங்கும் குறை. இந்த எண்ணத்தோடு இருந்தால் இப்போ கூடும். உடல் செயல்கள் சம்மந்தப்படுதானே அவர் ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கார் அந்த ஈமான உடல் செயல்களுக்குள்ளால் போட்டு எடுத்தால் இப்போ ஈமான் கூடும். இதுதான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இப்போ ஒரு முஸ்லீமாக தங்கிக்கார் அவர்கிட்ட இந்த எண்ணம் மட்டும் இந்த என்ன நடக்குமெண்டா நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் 5 ஹவர் ஸ்கூல் ஈக்கிறேன்னு வச்சுக்கொள்ளும் 5 ஹவர் மென்னிக்கும் இறை ஞாபகம் வராது இல்லை தானே அவர் அப்படி யோசிக்கிறீங்களே இறை ஞாபகம் வராது ஃபுல் பிஸி தானே அவர் இந்த பாடம் முடிஞ்சு 2வது இன்னொரு பாடத்துக்கு போவார் மறுகா இன்னும் சாப்பிட போவார் டீ குடிப்பார் அப்படி போகும் அவர். அப்போ 2 மணிக்கு அவுட் ஆகும்போது ஸ்கூல்லேருந்து இவ்வளோ நேரம் அவர் என்ன செஞ்சேன்டா தொழில் செஞ்ச ஆனால் அல்லாவுடைய ஞாபகம் அவருக்கு இல்லை தானே இல்லை ஈமானிக்கு தான் அல்லாவுடைய ஞாபகம் அவருக்கு இல்லை. 5 ஹவர் அவர் அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு அவுட். இவர் என்ன செஞ்சாருண்டா அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் கிளாஸுக்கு அவர் போகிற நேரத்தில் மனசுலுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிக்கொண்டார். இந்த துவாவை மனசில் கொண்டார் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி தெரியுதானே எல்லாருக்கும் இதை சொல்லிக்கொண்டார். எல்லாம் எனது மனசை விரிவாக்கு என்னை இந்த வேலையை இலகுவாக்கு வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி நாவா சரளமாக பேசவை அப்போ புள்ளைகளுக்கு விளங்கும் எஃப்கஹு கவுலி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த மனசை இதில் இருந்து இப்போ படித்து கொடுத்தார். இப்போ அவர் என்ன 5 ஹவரும் கிட்டத்தட்ட இறை ஞாபகத்தோடு இருந்தார். இப்போ சொல்லுங்களேன் இப்போ என்ன நடக்கும் ஈமான் ஒடுக்கும் தானே 5 ஹவருக்கு ஆள் இல்லையே அல்லாவோட அப்படி தானே அல்லாவோட இல்லை அப்போ குறையும் கண்டிப்பாக. ஏன்னா மனுஷனுக்கு செயற்படாமல் ஈக்கல சும்மா இருந்தால் வேறு விஷயம் இப்படி தியானத்தில் உட்கார்ந்திக்கார் 5 ஹவரும் இறை ஞாபகத்தில் அப்படி இதுக்குறிலிக்கார் கேள் அது மனுஷனுக்கு துறவிக்கு காட்டில் ஓடி போய்த்து குந்திண்டி கேள் அவர் கூட கொஞ்சம் குழம்பிடுவார் அவருக்கு கூட கஷ்டம் அது மனுஷன் 2 வயலில் சாப்பிட வேண்டி வரும் தூங்க வேண்டி வரும் அப்படியெல்லாம் வரும். தூங்க போகிறேன்னு வைங்களேன் அது ஒரு செயல் தானே தூங்குற ஒரு செயல். அப்போ தூங்க போகிற நேரம் அந்த துவாவெல்லாம் மோதி நான் யாரெல்லாம் நாளைக்கு ஓண்ட ஞாபகத்தோடையும் போகணும் இப்போ நான் ஓண்ட ஞாபகத்தோடையே தூங்க போகிறேன் அப்படி ஒரு துவாய்க்கு அவங்க எல்லாருக்கும் தெரியும். துவாவோதாட்டி அந்த நினைவோடையாலும் தூங்குறேன்னு வச்சுக்கொள்வோமே இப்போ அந்த முழு தூக்கவும் வணக்கம் எலிமினத்துக்கு பிறகும் யாரெல்லாம் எனக்கு திரும்பவும் வேலை செய்கிறதுக்கான சக்தியை தந்தாயினா அந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கொண்டு எழும்புறார். துவாவோட சுண்ணத்து ஆனால் அந்த எண்ணம் கட்டாயம் நான் சொல்ல வர அப்போ தான் ஈக்கி மீமான் இல்லாட்டி என்ன பின்னுக்கு போயிடும். விளங்குது இந்த கருத்து இதுதான் சொல்றது மற்ற பக்கமாக உடல் செயல்கள் இல்லை உடல் செயல்கள் மட்டுமே இருந்த மாதிரி சொல்லக்கூடிய உடல் செயல்கள் என்னென்னா உடல் செயல்கள் இல்லாமல் மனுஷன் ஈக்கியல அதான் நான் சொல்ல வரேன். ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி எனக்கு நீங்கள் சொல்லக்கூட விளங்குது அது இஷ்டம் அது இல்லை இது இருக்குது அப்போ உண்மையில அதில் ஒரு எஃபெக்ட் பண்ணி இருக்காது சார் அந்த சைட் அந்த இறை ஞாபகம் இல்லை அந்த செயல் இல்லை ஆனால் இது மட்டும் வேலை செய்யுது
இதை போட்டிக்கிற மற்ற பக்கமே இதில் போட்டிக்கிறேன்டா இந்த செயல்கள் இல்லை. அதான் சொல்லி இந்த கோடு அடித்தா அது தான் உள்ளம் சம்பந்தப்படும் நற்செயல்கள் இல்லை. இது மட்டும் இருக்குது. இதை ஞாபகம் வேலை செய்கிறாரு இல்லை இங்கே சொல்கிறேன்டா வேலை செய்கிறார். எப்படி வேலை செய்கிறாருன்னா இறை ஞாபகத்தோட. இன்னொரு ஆள் வேலை செய்கிறாரு, ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. அப்படி இறை ஞாபகம் அது இது ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி வேலை செஞ்சால் ஈமான் கூடுமா குறையுமான்னு கேட்குறேன். இப்படி வேலை செஞ்சேன்னு வைங்களேன் குறை. இதான் இங்கே சொல்ல வந்தேன். இப்படி வேலை செஞ்சால் கூடும். அப்போ இந்த செயல் இல்லாமல் மனுஷன் ஒன்று இல்லை. உண்மையில் செயல் இல்லாமல் மனுஷன் இல்லை. அந்த செயலுக்குள்ளால் மனுஷன் தன்னை வளர்க்கணும். செயலுக்குள்ளால் தன்னை வளர்க்கணும். அதான் நீங்கள் சொல்ல வர கருத்து விளங்குது அவங்களுக்கு. அந்த செயல் மூலமாக உதாரணமாக எங்கள் வீட்டில் ஒரு ஆணாதை ஒன்று இருக்கார் வச்சுக்கொள்வோம். நானோட பிள்ளை இல்லாட்டி தம்பிட பிள்ளை இல்லாட்டி தங்கச்சிட பிள்ளை அப்படி இருக்கார். இது ஒரு நல்ல வழி. இப்போ நிறைய ஹதீஸில் நீங்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டீங்க. அனாதை பராமரிக்கிறது பெரிய நன்மையை தார ஒரு விஷயம். அனாதையை பராமரிக்கிறது இல்லையா? நீங்கள் அதை கணக்கெடுக்கலை. நான் பொருட்படுத்த ஒன்றும் இல்லை. அந்த கருத்தெல்லாம் தெரியும் தானே. ஒரு முஸ்லீமாக இருந்தால் சாதாரணமாகவே தெரியும். ஒன்றையும் கணக்கெல்லாம் அந்த அனாதை பிள்ளை வந்து போகும் எல்லாம் செய்யும். நீங்கள் பெருசாக கவனிக்கிறீங்களா? உங்களோட பிள்ளைக்கு கூட முக்கியத்துவம், அந்த பிள்ளைக்கு குறைஞ்ச முக்கியத்துவம் தான் நீங்கள் கொடுக்குற. இப்பயுமா குறையுமா? கண்டிப்பாக குறையும். வேண்டாம் அந்த பிள்ளையை நீங்கள் கவனிக்கிற பார்க்குற ஒன்றும் இல்லை தானே. அதான் அந்த பிள்ளைய இந்த ஈமான்ட அந்த எண்ணம் இல்லாமல் பார்க்குற. இப்போ சொல்ல வரேன்டா அந்த செயலை நீங்கள் இறை ஞாபகத்தோடு செஞ்சால் இப்போ கண்டிப்பாக ஈமான் கூடும். அதான் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கண்டா இந்த இறை ஞாபகம்ன்ற சொல்லி இங்கே வருகுதேன்னு எடுக்கிறீங்க. நீங்கள் சொல்ல வந்தால் அதுதான் அது உடற்செயல் தானேன்னு எடுக்கிறீங்க. சரியா? நாங்கள் சொல்ல வந்த நேரமா அந்த இந்த செயலோட இந்த செயல் இல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி சரியா? அதை இல்லாமாக்கி உல செயல்கள்ன்ற அந்த அந்த பாதிப்பு இல்லாமாக்கி வெறும் உட செயல் மட்டும் ஓடினாலும் வேலில்லை. அதே மாதிரி இது கலக்காமல் உல செயல்களில் வேலையும் இல்லை. அப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன படிக்கிறதால் அந்த வெளிப்படையான உடல் செயல்கள் தான் கூட மனுஷன் வாழ்க்கையில் கூடவா இல்லையா? வணக்க வழிபாடு சட்டியான குறவு தானே. கொஞ்சம் தான் இக்கி. வருஷத்துக்கு ஒரு முறை நோம்பு குடிப்போம், 5 நேரம் தொழுவோம், காசு இருந்தால் தான் ஜக்காத்து கொடுப்போம், காசு இருந்தால் தான் ஹஜ் செய்வோம். அப்போ சரியான குறவு. அப்போ உடற்செயலை வளர்க்குறதுக்கு அந்த உல ஈமான வளர்க்குறதுக்கான வாய்ப்பும் சரி குறவு தானே. இப்போ நான் வணக்க வழிபாட்டால் மட்டும்தான் வளர்க்கணும்னு வச்சு கொடுங்களேன். வளர்க்கணும் வணக்க வழிபாட்டால் மட்டும் இந்த ஈமான. அப்போ என்ன இக்கி எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இக்கி. 5 நேர தொழுகையும் நோம்பும் ஹஜ்ஜியும் ஜக்காத்தும் தான் இக்கி. அதிலே நிறைய பேருக்கு இந்த ஜக்காத்து ஹஜ்ஜியும் இல்லாமல் போயிடும். வேண்டாம் அவங்கள்ட்ட சல்லி இல்லை. அப்போ நிறைய பேருக்கு என்ன இக்கும் வேண்டாம், ஒன்று நோம்பு 2வது சொல்லுங்க 2 தான் இக்கும். நான் சொல்கிறேன் கடமையானது. சரியா? அப்போ ஈமானா அந்த 2ஆலையும் தான் வளர்க்கணும் வேண்டா. அப்போ சாத்தியம் சரியான குறவு. என்றால் மனுஷன் முக்காவாசி நேரம் உடல் செயல்களோடையே சம்மந்தப்பட்டு வாழும் இல்லையா? அந்த உடல் செயல்களை ஈமானுக்கு மாறி பாவி காட்டி இப்போ அவுட். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஈமான் விலகிட்டு போயிடும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்லணும். முதலாவது சப்ஜெக்டில் ரெண்டுலேயும் உடல் செயல் இருக்குங்க. உடல் செயல் இருக்கு இல்லை முதலாவது செயலில் உடல் செயல் இல்லை. உடற்செயல்களில் உடல் செயல் இல்லை. அப்படி வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பேசுகிறேன். உளச்செயல் இல்லை. உள்ளத்தால் இல்லை இறைவன்கிற செயல்கள் இல்லை. அதாவது உளச்செயல்கள் மட்டும் மீக்குது. அல்லாட பயம், ஈமான், தவக்குள் எல்லாம் மீக்கி. அங்காள் உடல் சம்பந்தப்பட்ட செயல்கள் இல்லைன்னு வச்சுக்கொண்டு தான் நீங்கள் பேசுகிறோம். உடற்பட்ட செயல் மனிதன் என்ற ரீதியில் உடற்பட்ட செயல்கள் இருக்கின்றானே. ஈக்குமோ அது அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு இல்லை. நீங்கள் அப்படித்தான் எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கணும். கேட்ட நேரம் என்ன சொல்லிக்கணும்னா உடல் செயல்கள் இல்லாமல் மனுஷன் இல்லைன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இப்போ நீங்கள் விளங்கப்படுத்தணும். அதை உடல் செயல் இருக்கின்றன. 2லையும் சொல்லாங்க. அங்கே உடல் செயல் இல்லை. மேல் இல்லை. உடல் செயல் இருக்குது. ஒன்றாவதுல உள்ள உடல் செயல் அல்லாஹ்வுக்காக இருக்குது. எல்லா உடல் செயல் மனிதன் சாதாரண செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்குது. ரெண்டாவது மனிதன் சாதாரண செயல்கள் அல்லாஹ்வுக்காக இல்லை. அதான் 2 முறை வித்தியாசம். வேலை செய்கிறார். இதுதான் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா இல்லை ஈன நன்மை கூடுறது கூட இல்லை பிரச்சனை. ஈமானிக்கு தான் பிரச்சனை. ஈமான் குறைதா கூடாதான் பிரச்சனை. இதைத்தான் நீங்கள் கவனத்தில் நன்மை கூடுறது கூடாது. அது விடுங்கோ. அது 2வது விஷயம். கூடும், கட்டாயம் கூடும். அது இன்னும் முக்கியம் இல்லை. இன்னும் முக்கியம் என்றால் இவர் ஈமானோடு இருக்கிறாரு அல்லது குறைஞ்சிக்கிறாரு அல்லது இல்லாமல் போயிடுறாரு. நிறைய முஸ்லீம்கள் டீக்கிற பிரச்சனை இதுதான். நிறைய முஸ்லீம்கள் என்னென்னா
அல்லாட பயமே எனக்கு கீக்கின்னு சொல்லுவாங்க. கேட்டால் நாங்கள் அல்லாட மீற பொறுப்பு சாட்டி தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இங்கால ஆளை பார்த்தா ஆல் அவுட். பிஸ்னஸ் செய்வார், ஒரு தொகை கலவிக்கும், பொய்க்கும், சத்தியம் போய் சத்தியம் வைக்கும் எல்லாம். வல்லாஹி நான் இந்த விலையை தான் வாங்கினேன்னு போய் சத்தியம் பண்ணுவார். அப்படி இல்லையா? டீச்சர் உண்டு, ஸ்கூலுக்கு போய் பாடத்தை ஒழுங்காக முடிக்க மாட்டார், டியூஷன் கிளாஸுக்கு ஆக்கள் எடுக்கிறது. வச்சுக்கொள்ளுங்களேன், உதாரணம் இக்கி தானே, அது நடைமுறையில் இக்கி. அப்போ இந்த அவரோட டார்கெட் என்னென்னா சம்பாதிக்கிறது தான் அவரோட டார்கெட். அல்லாஹ் இணை கலக்கிறதில்ல வந்து. அப்போ அவர் ஃபுல்லாக முக்கால்வாசி நேரமும் அவர அந்த தொழிலான கழியும் சின்னத்தை சேர்த்து சுருக்கின்னு தொழுதுக்குவார். அப்போ அந்த நேரத்துக்கு இந்த டியூஷன் கிளாஸ் இப்போ அவசரமாக போயிட்டு வரையில தொழுதா புள்ள எல்லாம் ஓடிடும். அப்போ லோஹரை ஆசிரியர் சேர்த்தே தொழுவோம். என் எங்கேயாலும் ஒரு 10 ரூபா எடுத்து அங்கிஞ்சிக்க சேர்த்து அந்த டியூஷன் கிளாஸில் ஒரு ஒருத்துக்காக சேர்த்து தொழுவோம்னு சொல்லி முடிவு கோத்துவார். அப்போ லோஹரை தனியை தொழுகிறது, அசரை தனியை தொழுகிறது கூட இல்லாமல் போயிடும். ஆளுக்கு வீட்டுக்கு ஃபுல் டயர்டாக போனால் மாறுபா அடிச்சு பிடிச்சி தொழுவிட்டு அதுவும் ஒழுங்கு இல்லை. ஒழுங்கு தானே. இதுதான் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய சிக்கல். இதுதான். இப்போ வீட்டில் பொம்பளைகள் வேலை செய்கிறேன்னு வைங்களேன், ஒரு எரிச்சலோடான வேலை செய்கிறேன் சில நேரங்களில். காலையில் ஆக்கி பகலைக்கு மாக்கி இரவைக்கு மாக்கி, என்னடா இதுதான் நான் வேலை, கிச்சனில் சுற்றி திடுறான வேலை, கடுமையான எரிச்சல். உங்களை கூப்பிட்டு கொஞ்சம் இந்த டீயை ஊற்றுங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் வந்து என்ன நீங்கள் தைக்கிற ஊற்றுறதுக்கு எனக்கு இது எவ்வளோ பிஸின்னு குழப்பிடுவீங்க பொம்பளை. அப்படித்தானே? நீங்கள் ஒரு எச்சி அவை நீ செய்ய வரல ஊற்றுவோன்னு ஊற்றுவா. இப்போ நீங்கள் எப்படி எடுக்கிறீல்லண்டா, அவவும் எடுக்கிறீல்ல, நீங்களும் எப்படி எடுக்கிறீல்லண்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நேரடியாக வருது, பெண்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். வேணுதா தன்னை வைஃபுக்கு உதவி செய்கிற ரசூலுல்லாஹ் ஒரு போக்கு. தண்டை ஷேட்டோ அல்லாட்டி இந்த சப்பாத்தோ செருப்போ பிஞ்சு போனால் ரசூலுல்லாவே காட்டிக்கொள்வாங்க. வைஃபை கூப்பிட்டு செஞ்சுதான்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நீ கேட்டுட்டு ரசூலுல்லாவை பற்றி பெரிய புகழெல்லாம் பாடிட்டு போகிறோம். ஆனால் வீட்டில் அவர் வேறு மாதிரி. நாங்கள் தான் இது அப்படித்தானே, அப்படித்தான் நிலைமை. வீட்டை கூட்டுறதுக்கு தும்பு கட்டையை தூக்குவாராண்டா ஹஸ்பண்ட், நானும் தூக்க மாட்டார். வைஃப் தான் எல்லாம் கூட்டணும். கூட்டி துப்புரா வச்சுக்கிட்டு ஓண்ட பொறுப்பு இல்லாத மாதிரி தானே அவர் எடுப்பார். இவர் இப்படி எடுக்கிறதில்ல. எப்படி நான் ரசூலுல்லாஹ் அப்படித்தானே இருந்தாங்க, அப்போ நானும் கூட்டுவோம். ஆனால் அந்த மனநிலைக்கு வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தும்பு கட்டையை தூக்கி கூட்டி நல்ல ஒரு எண்ணத்தோடு கூட்டிகிட்டு போகிறேன். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை வைஃபு தானே கழுவணுமேண்ணா, நீங்கள் கழுவ மாட்டீங்களே. அப்போ இவர் என்னென்னா வைஃபோட பிளேட்டையும் இவரோட பிளேட்டையும் புள்ளோட பிளேட்டையும் வைஃபோட பார்த்து குறைச்சி ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் தன்னோட வைஃபுகளுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த மனநிலைக்கு தானே. இந்த மனநிலை வைஃப் டைம் இல்லை, ஹஸ்பண்ட் டைம் இல்லை. வைஃபை எரிச்சலோட செய்கிற இபாதத் எண்ணம் இல்லை. கணவனும் வைஃப் கொஞ்சம் கூப்பிட்டா ஏசி குழப்பி அன்றைக்கு பிரச்சனையாக்கி முடிச்சுட்டு விட்றேன். நானாக என்ன செய்கிறேன்டா, தங்கச்சிக்கு அல்லது தாத்தாக்கும் கூட செட் ஆயம் பண்ணுவேன், ட்ரௌசர் ஆயம் பண்ணுவேன், அந்த நான் இப்போ போகணும் சப்பாத்தை பொடிச்சு பண்ணுவேன், அவனு செய்யணும். செய்யாட்டி உமாவும் சேர்ந்தே சார். ஏன்னா இவர் தானே சம்பாதிக்கிறஉள்ளாள், நானா இல்லாட்டி தம்பி தானே சம்பாதிக்கிறாள். அப்போ அவன் என்ன எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். செய்யாட்டி அன்றைக்கு போர்க்காலம் வீடு இல்லையா? உண்மையாக என்ன, இவருக்கு எந்த ரைட்டும் இல்லை சொல்கிறது. உமக்கோ தம்பிக்கோ நானக்கோ எந்த ரைட்டும் இல்லை, தங்கச்சிக்கோ தாத்தாக்கோ செஞ்சு தாங்கன்னு வேணுமெண்டா கெஞ்சி கேட்கலாம், பணிவோட செஞ்சு தந்துடுறியான்னு கேட்கலாமே தவிர கட்டளை இடுற ரைட் இவருக்கு இல்லை. அதானே உண்மை. அதே மாதிரி வைஃப்டையும் கட்டளை இடுற ரைட் இல்லை. அது பண்ணுவீங்கோ ஷர்ட்டை கேட்குற ரைட் அவருக்கு இல்லை உண்மையில். அப்படித்தானே? ஒன்று சொல்ல இவருக்கு ஏலா, ஒன்று சொன்னால் அங்கே உடம்பிடும், இது பயம். இதுதான் உண்மை. இப்போ இந்த செயல்களுக்கு தானே வீட்டிலேருந்து தொடங்கி டீச்சர்ண்டா கிளாஸ் ரூமுக்கு வந்து, டாக்டர்ண்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, திரும்ப டிஸ்பென்சரிக்கு வந்து, லோயர்ண்டா அந்த இடத்துக்கு போய், பிஸ்னஸ்காரண்டா இந்த வாழ்க்கையை ஃபுல்லாக இப்படி எடுக்கிறது இல்லை. இப்படி எடுத்தால்தான் இந்த உடல் சம்பந்தப்பட்ட செயல்களை நற்செயலாக மாற்றினா தான் ஈமான் கூடும். தட் ஈமான் கண்டிப்பாக ஒடுங்கும். அப்படி இல்லையா? எனவே அது அப்படி கட்டாயம் இருக்கும். அதை எடுத்துக்கொள்கிறது தான் பெரிய பிரச்சனையாகி சம்மந்தம் இல்லாமல் தான் வேலை செய்கிறேன். ஈமான் நீக்கிறேன்னு சொல்லி போட்டு உடல் செயல்களை சம்மந்தப்படுத்துகிறே இல்லை. அதோட நான் சொல்கிறேன் சம்மந்தப்படுத்தணும். உடல் சம்மந்தப்படணும் ஈமான்ட வளர்ச்சியில் என்று தான் நீங்கள் சொல்ல வர. அப்போ நீ கேள்விக்கு எப்படி பதில் சொல்லிக்கணும்டா, மனுஷனுக்கு செயல் இல்லாமல் இக்கலாம். அப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் இல்லை. செயல் இல்லாமல் இக்கலாம். அந்த செயல் அந்த ஈமானோட சம்மந்தப்பட்டு செயற்படும் போது ஈமான் கூடும். சம்மந்தம் இல்லாமல் போனால் ஈமான் குறையும். ஏன்னா மனுஷன் செயல்கள்லாம் முக்கால்வாசிக்கு மேலே உடல் செயல்கள் தான். அந்த ஈமானை வளர்க்குற நேரடியாக ஈமானை வளர்க்குற செயல் தொழுகையும் நோன்பு தான். அந்த நேரத்தில் வரணும். அப்போ தான் அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தொடர்ந்து
எடுத்தா வந்துடும். ஒவ்வொரு முறையும் செயற்படும் போது எடுத்தா வந்துடும். இப்போ சைக்காலஜிக்கலி நான் இப்போ கதவை மூடிட்டு புறம் மறந்துட்டு மூடினா இல்லையான்னு சிக்கலா போகுது. ஏனது ஓ அப்போ என்ன செய்யணும்? கதவை மூடுற நேரம் எந்தியாலும் ஒன்றை எடுக்கும் இல்லை. கதவை நான் மூடுறேன் லொக் பண்ணுற நேரத்தில் என்னையாலும் ஒரு ஞாபகத்தை எடுத்து மூடினா ஞாபகம் வைக்கும். இப்போ இதனால் வளமையாக அப்படி செஞ்சுட்டு போனால் விளங்குதா? வளமையாக சும்மா செஞ்சுட்டு போனால் மறந்துடும் கண்டிப்பாக. ஏனெண்டா மனுஷன் நனவெளி மனதில் அதெல்லாம் பதிஞ்சு வைத்திக்கிற. அப்போ சும்மா அப்படி போவார். இப்போ தரமாக தொழுகண்டு வைங்களே, தொழுது அந்த நனவெளி மனத்தில் இப்படி கட்டுறது சும்மா பதிஞ்சு வைத்திக்கிற. அப்போ போனோடனே எப்படி சூரத்தில் பார்த்தியா மனசுக்கு வரல, சும்மா வாய்க்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ருக்கு போகிறோம் சுஜூது போகிறோம் சும்மா போகும். அதை எடுத்தாத்தான் அது மனசுக்கு எடுக்கணும். அதை விளக்குதானே? இதே மாதிரி தான் செயல்கள், மற்ற செயல்களும் இதே மாதிரி தான். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி கொண்டு வரணும். அப்போ தான் இருக்கேன். இப்போ வாகனத்தோட்டுறேன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டுக்கு எல்லாம் கவனமாக எல்லாம் பார்த்துக்கி தோட்டிக்கோ. நாள் போனோன்னு என்ன நடக்குமாண்டா சும்மா காலை வச்சோன்னே போகும், அப்படி இயல்பாக போகும். அது இது மாதிரி தான் நிறைய செயல்கள் எப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கலி இயங்குறது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி தானே இல்லாமல் இயங்குறது. மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்தால் தான் அந்த செயல் நிற்கும். ஓ ஈக்கணும், அப்போ தான் வரும். இது ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. புதிய கான்செப்ட் வர மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள அது பெரிய பாப்புலர் கான்செப்ட் தான். எல்லா ஆக்டிவிட்டியும் நான் மைண்ட்ஃபுல்னஸோடு சேர்த்து எங்கள் ஸ்ட்ரெஸ் சரியான குறையும் சொல்லி ஸ்கூல்ஸ்லேயும் அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஈட்டிங், மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் வாக்கிங், ஒவ்வொரு செயலையும் மைண்ட்ஃபுல்லாகவே செய்யுது. இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் இப்போ அது மைண்ட்ஃபுல்னஸ் உருவாக்குறதுக்கு தான் பறக்கச்சிடாங்க அல்லாவுக்காக அந்த சூரத்தை ஓதிட்டு நாங்கள் படுக்கிறோம். அல்லாம் பிஸ்மிக்காம வகையா அது மாதிரி நாங்கள் டொய்லெட் போச்சலையும் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் உருவாக்குறதுக்கு தான் ஒவ்வொரு செய்யணும். இப்போ பாத்ரூம் போச்சல அந்த துவாவை ஓதிட்டு எல்லாமே அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டாக தான் நீங்கள் அதுதான். ஓ நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், துவாவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது கோணத்துக்கு கொனாலே அதையும் சும்மா அப்படி சொல்லின்னு போயிடுது. அதை எடுத்து சொல்கிறீல்ல கருத்தெல்லாம் பார்த்து சொல்கிறது இல்லாமல் போகிறோம். அதான் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரே விஷயத்துக்கு நிறைய துவா ஒதுக்கிறாங்க. ருக்குல ஒரு தொகை துவாய்க்குது, சுஜூதில் நிறைய துவாய்க்குது. அந்த நாங்கள் சொல்லுவோம் துவாவில் இஸ்திஃப்தான் வஜ்ஜத்துன்னு சொல்லுவோம், அதில் ஒரு தொகை துவாய்க்கு. ஏனெண்டா ஒன்றே ஓதி பழையினா சும்மா ஆட்டோமேட்டிக்காக வாரே. அப்போ பலதாக வச்சுக்கிறான். எங்களுக்குள்ள அஜமிக்குள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் பாடமாகிக்கொள்ளலாம். அஜமிக்கு அந்த இன்னொரு மொழியில் இருக்கிறது பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டமே, சொந்த மொழியில் கொஞ்சம் லேஸ். அது எங்களுக்குள்ள பிரச்சனை. ஓ அது இன்னொரு சப்ஜெக்ட், அதை இழுக்காய்ங்கோ. நாங்கள் இப்போ என்ன விஷயம் என்னண்டா நாங்கள் சுருக்கமாக திரும்ப சொன்னால் நற்செயல்னு சொல்ல விட்டுட்டு பாருங்களேன். இப்போ உடல் சம்பந்தப்படும் செயல்கள் இல்லாமல் போனால் ஈமான் விடும். அதை நாங்கள் இப்படி இன்னும் தெளிவாக்கிறதுக்கு தான் இப்படி போட்டேன். நீங்கள் பிடிப்பீங்கன்னு சொல்லி உடல் சம்பந்தப்படும் செயல்கள் எப்படி நற்செயலாக மாறும்? நியத்தையும் தாத்தா. ஓ நியத்தையும் தாத்தா சரியா? அப்போ எப்படி ஒரு ஆள் செயல்படலாம்ன்றா அவர் நினச்சிக்கொள்ளலாம், நான் ஈமானோட நிற்கிறேன் அல்லாட பயமெல்லாம் எனக்கு நினச்சிக்கொள்ளலாம். நினச்சிட்டு இங்கால வேலை செய்யணுன்னா அது இல்லை. அதாவது மனுஷன் முக்காவாசி நேரம் உடல் செயல். அந்த உடல் செயலில் அந்த ஸ்பிரிட் இல்லை. என்ன சொல்கிற அந்த ஆன்மா இல்லை, உடல் செயல்ற ஆன்மா இல்லை, வெறும் செயல் தான். அப்போ அவுட் தான். அப்போ எனவே ஒரு ஆள் தன் வாழ்க்கையை முழுக்க இபாதத்தாக மாற்றுறன்னு சொன்னால் கருத்து இதான். அப்படி மாற்றாட்டி கண்டிப்பாக ஈமான் உடை. ஏன்னா இவர் முக்கால்வாசி நேரம் அந்த ஈமான் செயல்கள் இல்லை, நேரடி ஈமான் செயல்கள் இல்லை. அப்படி தானே? உதாரணமாக ஒரு ஆள்கிட்ட தொழுகை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போன நேரத்தில் தொழுகையெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு 50 ரக்காத்து கொடுத்து அனுப்பினேன் இல்லையா? அப்போ அப்படி இறங்கி வர நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தாங்க. என்ன எடுத்துகிட்டு வர? அல்லா இடத்துல இல்லை 50 ரக்காத். அல்லாஹ் சொன்னால் நான் எடுத்துகிட்டு போகிறேன். உண்ட சமூகத்தால் அது செய்யவே இல்லை, திருப்பி போய் குறைச்சின்னு வா. அப்படி குறைச்சி 5க்கு வந்து அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப போய் இன்னும் குறைச்சிட்டு வான்னு சொன்னேன். இல்லை வெக்கமாய்க்கு இப்போ ஒரு மருகை பைத்து 5 விட குறைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு இன்னும் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்துச்சு வேண்டா. அப்போ என்னண்டா அந்த 50 நேரம் மீக்கிறேன்னு வைங்களா, அப்போ என்ன நடக்கும்? ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழுகிறேன்டா பள்ளியிலே ஈக்க வந்துடும். ஒரே ஒரு அவருக்குள்ளால் வருமா? ஒரு அவருக்குன்னு 2 முறை வருமா? ஐயோ 24 மணித்தியாலம். ஓ 6 கொண்டு வரும் கிட்டத்தட்ட.
அப்போ என்ன நடக்கும் என்றால் அந்த ஈமான் செயல் ஒரு தொடர்ந்து ஈக்கும். அப்படி இல்லை இப்போ 5 நேரம் தானே ஈக்கி. அப்போ உடல் செயல் சரியான மாதிரி கூடி இந்த ஈமான நேரடியாக பாதிக்கும் செயல் நல்லா குறைஞ்சி அப்போ என்ன ஒன்றா இதை செய்யணும். இதை செய்யாட்டி அங்கே குழம்பும். அதான் நீங்கள் சொல்ல வந்து சரியா. அப்போ சரி, இப்போ இது தெளிவே. இப்போ நாங்கள் வருவோம். இது ஒரு நினைக்கிறேன் சரியான முக்கியமான விஷயம், கடுமையான முக்கியமான விஷயம். நிறைய முஸ்லீம்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஈமானில் வீக்காய்க்கு தான் முதலாவது காரணம் இதுதான். தொடர்பு இல்லை. அந்த தொடர்படுத்துகிற அந்த வயர் அருந்து சுவிட்ச் ஆஃப் வேலை செய்கிற அப்படின்னா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு தான் வேலை செய்கிறேன். இப்போ கரண்ட் பவர் இல்லை உள்ளது உள்ளத்துக்கு கரண்ட் பவர் இல்லை, அதான் குழப்பம். ஆஃப் பண்ணால் அமைக்கும். நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு டீச்சராக வந்து நின்றோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அவர் படிப்பிக்கிறார். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுற விஷயம் தானே தான் விஷயம் குழப்பம். சொல்லுங்க. ஒரு பேஷண்ட்டை பார்க்குற நேரம் சில நேரம் கோபம் வரும். சில நேரம் அது கோபம் வரணும். இது அல்லாத ரசூலா கோபத்தை இறங்கி சொல்லிடுறாங்க ஈமான் கொடுத்து. இல்லை கோபம் வராமல் இருக்காது. அந்த நேரத்துக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் கோபத்தை மோசமான நிலையை கொண்டு போகிறது தான் பிரச்சனை. கோபம் வந்து அவர் ஒழுங்காக கவனிக்கலை, ஏற்கனவே சொன்னதெல்லாம் பின்பற்றலை, டாக்டர் சொல்லி அனுப்பிக்காரு இந்த மாதிரி குடிங்கோ இன்னொன்று மாதிரி இருங்கோ சாப்பாட்டில் இப்படிங்கன்னு சொன்னால் இவர் அடுத்த முறை வராரு எல்லாம் குழப்பம். இப்போ ஆத்திரம் கொண்டு வரத்தானே செய்யும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா அந்த கோபம் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக மருந்து கொடுத்து செத்து போகணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க குழப்பம். அல்லது இது இப்போ ஒரு மருந்துக்கு வராது வாப்பா உனக்கு எனக்கு மருந்து சார் எல்லாம் போன்னு சொல்லி விரட்டி விட்டுருது. இதான் குழப்பம், அதான் பிரச்சனை. இப்போ எப்படி ஒருத்தர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அவர் வேலை செய்கிற எல்லா நோக்கமும் இருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டை திருப்திப்படுத்துகிறேன். அப்போ அதில் இப்போ நாங்கள் இதை எப்படி இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி செயல்படுத்துகிறோம் அது நீ உங்களை பொறுத்தது, நீங்கள் தான் பார்க்கணும். மேல்மட்டத்தை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் வேலை செஞ்சால் அவுட். நீங்கள் நேர்மையாக வேலை செஞ்சால் மேல்மட்டம் திருப்தி படணும். உங்களோட நேர்மையாக ஒழுங்காக கணக்கை வச்சு ஒழுங்காக ரிப்போர்ட் அனுப்பி வேலைகளை ஒழுங்காக செஞ்சால் மேல்மட்டம் கண்டிப்பாக திருப்திப்படும். ஒரு டீச்சர் இந்த ஈமானிய சம்பந்தமான டீச்சர்னா கண்டிப்பாக பிரின்சிபல் திருப்திப்படுவார். என்ன சிலபஸை முடிக்கிறாரு, நல்லா படிப்பிக்கிறாரு, பிள்ளைகளை நல்லா கவனிக்கிறாரு, இப்போ கண்டிப்பாக பிரின்சிபல் திருப்திப்படுவார். படணும் கட்டாயம். இல்லாட்டி நீ அவருக்கு கீழே வேலை செய்கிற அர்த்தம் இல்லை. நீங்கள் இப்போ அதனால் ஹைர் இப்போ இது தெளிவு தான். நாங்கள் அங்கால போவோம், டைம் வைத்து அங்கால போமே. இப்போ பாருங்களேன், இப்போ இன்னொரு பாதியும் இது நான் நேரத்தோடு சொல்லிட்டேன், ஆனாலும் இன்னொரு முறை பார்ப்போம். அதில் நான் ஒரு அளவு சொல்லிட்டேன். இது விளங்குதா என்னண்டு இலான்னு சொல்கிற இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மைண்ட்ஃபுல்னஸை எடுக்கணும். உடல் செயல்கள் பயன் தரணும்னா உணர்வுகள் தூண்டப்பட வேண்டும் அப்படின்னா கருத்து விளங்குதா? அந்த ஈமானி உணர்வு தூண்டித்தான் அந்த செயலை செய்யும். இல்லாட்டி இப்போ சொன்ன மாதிரி ஆயிடும். மெயினோட தொடர்பு இல்லாமல் வேலை செய்யுது. அதுதான் இங்கே சொல்கிறேன். அப்போ வேறு இல்லை. முன்னும் சொன்னது தான், ஏற்கனவே சொன்னது. வேலை செய்கிறாரு, நிறைய ஞாபகம் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த எண்ணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அப்போ வராது. இப்போ என்ன செய்யணும்னா அந்த உணர்வை எடுக்கும், ஈமானி உணர்வை எடுத்து வேலை செய்யும். அப்போ தான் அதுக்கு பயணிக்கும். சரிதானே? அது தெளிவு நேரத்தோடு சொன்னது தான். இப்போ எப்படி எடுக்கணும் இந்த பாருங்க, இது விளங்குதா? செயல் அந்த செயலுக்கு முன்னால் எடுக்கணும், இடையிலையும் வரணும். அப்போ தான் தாக்கம் பலமாக ஈக்கும். செஞ்ச ஒரு வணக்கம் மாதிரியே ஈக்கும், தொழுத மாதிரி ஈக்கும். குறிப்பிட்ட ஒரு செயல், ஏதோ ஒரு செயல் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்களேன். இப்போ டீச்சிங் சொல்லிக்கொள்ளுங்களேன். அப்போ அந்த தொடங்க முந்தி அவர் அதை கொண்டு வரணும், அந்த உணர்வை இடையிலையும் கொண்டு வரணும். இப்போ தாக்கம் பலமாக ஈக்கும். சரியா? அதாவது இந்த உணர்வுகளும் உடல் செயல்களும் உடல் உறுப்புகளால் செய்கிறதும் சம்மந்தப்படுத்தும். ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்க்கும். உணர்வையும் கொண்டு வந்து உறுப்பையும் கொண்டு வந்து சேர்த்து செய்யும். இப்போ தாக்கம் இப்படி இந்த மாதிரி பலமாக இதை நாங்கள் முந்தி சொல்லிட்டோம். தெளிவு தானே? அடுத்துக்கு வருவோமா? இப்போ பாருங்களேன், ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட விளங்கப்படுத்தி கொண்டு போகிறோம். அவ்வளோதான், ஒரே விஷயம்தான், கூட விளங்கப்படுத்தி கொண்டு போகிறோம். சரி, இது நாங்கள் இந்த டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஷா அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போமே. இந்த பாதிலும் தொடங்குவோம் அடுத்த கிளாஸில்.
இதெல்லாம் கூட கண்டுதெரியாது. இவர் பாய் செல்ற இப்போ வேலைங்க தான் டாக்டர் மாதிரியே இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போமே. இந்த பகுதியில் தொடங்குவோம் அடுத்த கிளாஸில்.